பட படன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய வேலையும் சேர்த்து பார்ப்பீங்க, மற்றவங்க வேலையை அதிகமாக பார்ப்பீங்க. இது உங்களுடைய இயக்கம். உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா, பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எப்பவுமே நீங்கள் வந்து உங்களை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. ஈஸியாக போய் அன்புக்கு அடிமையாகிறது. அதுவும் கும்பராசியில் யாரெல்லாம் காதல் திருமணம் முடித்தாங்களோ அதில் 60% பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. 40% தான் தப்பிச்சிருப்பீங்க. சுய ஜாதகத்தை ஏதாவது கொஞ்சம் வலிமையாக இருந்தால் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் 60% பேர் காதல் திருமணம் பண்ணி ஐயோ ஏன்டா கல்யாணம் பண்ணேன், ஏன்டா என்னை படுத்துறாங்களடா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறீங்க. உங்களுடைய உண்மையான அன்புக்கு உண்மையான பாசத்துக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும் ஏக்கத்தில் இருக்கிற ஒரே ராசி கும்பராசி தான். அதிகமான ஏக்கம். அதாவது எல்லா ராசியும் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் பர்சன்டேஜ் அதிகம் வச்சு பார்த்தா கும்பராசிக்கு சொல்லலாம். இப்படிப்பட்ட கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து உண்மையான பாசம் வைத்து உண்மையான நேசம் வைத்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட கும்பராசினியர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் உண்மையாக பாசம் வச்சு உங்களை எவ்வளோ தூரம் காயப்படுத்துகிறாங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்கள் கூடயே இருந்து குழிபறித்து உங்களை லாக் பண்ணாங்களோ அத்தனை நபர்களுமே இனிமே திருத்தப்படுவார்கள், இல்லை திருந்திக் கொள்ள வேண்டும். சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து அவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்ட போகிறார்.